நம்ம விஜய் சார் நடிப்புல உருவாகிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டரின் மூலம் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில அடிக்கடி நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் திரைப்படம் தெலுங்குல நம்ம பாலையா நடித்த பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் படம் அப்படின்ற ஒரு பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாகவே இருந்தது. ஆனால் தற்போது அது ஏன் அப்படின்ற தகவல் டீட்டெயிலாக வெளியாகி இருக்கு. அதாவது அந்த திரைப்படத்துல ஒரு சில காட்சிகளை ஜனநாயகன் திரைப்படத்துல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்களாம். ஆகையால அந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றதுனாலதான் அந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோடி வரை கொடுத்து அந்த ரைட்ஸை வாங்கியிருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். சோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் மிக பிரம்மாண்டமாகவுமே உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படத்துல ஒரு முக்கிய சண்டை காட்சி படமாக்கப்பட்டு வருதா. இந்த சண்டை காட்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 25 கோடி வரை செலவாகி இருக்காம். அந்த அளவிற்கு பிரம்மாண்ட செட் அமைத்து இந்த சண்டை காட்சிகளை படக்குழு எடுத்துட்டு இருக்காங்களா. கிட்டத்தட்ட 16 நாட்களாகவே இந்த சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. தற்போது கோலிவுட்டுடைய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் போன சங்கர் அவர்களே இந்த படத்தை பார்த்து வாய்ப்பிழக்கும் அளவிற்கு நம்ம வினோத் அவர்கள் இந்த படத்தை மேக் பண்ணிட்டு இருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.